வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள சுற்றுலா பகுதிகளில் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை தீர்மானம். தியாகதீபம் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் முன்னெடுப்பு. சுதந்திர கட்சியின் உள்ளக விவகாரங்களில் தலையிடும் அதிகாரம் எமக்கு இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டு. ஈரான் இஸ்ரேலிய பதற்றத்தின் எதிரொலி எரிபொருள் விலைகள் உயர்வு, உலக பங்குச் சந்தைகளும் சரிவு, இலங்கைக்கு உண்டாகியுள்ள நெருக்கடி. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள சுற்றுலா பகுதிகளில் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, காலிமுகத்திடல், புதுக்கடை, பேருவளை, பெந்தோட்ட, ஹிக்கடுவ, காலி, எல் ஆகிய பகுதிகளில் இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சீவ ரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அண்மை காலமாக சுற்றுலா பயணிகள் அச்சுறுத்தப்படுதல் மற்றும் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்று வருகின்றன. அண்மையில் கொழும்பு, புதுக்கடை மற்றும் களத்துறை நகர பகுதிகளில் இவ்வாறு 2 சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது. இதனையடுத்து இந்த விசேட இரவு நேர சோதனைகள் நடாத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சீவ இரசிங்க தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பில் உண்ணாவிரதமிருந்து உயிர்நீத்த தியாகதீபம் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனில் நினைவு தூவிக்கு முன்பாக இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. நினைவேந்தல் நிகழ்வின் ஆரம்பத்தின் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அன்னை பூபதியின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தியாகதீபம் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நினைவு தினம் கிளிநொச்சியில் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினரின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பொது சேவை சந்தை முன்பாக நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேளமாளிகிதன், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிலவும் உள்ளக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தமது ஆணைக்குழுவுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் அரசியல் குழுவினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பாக அதன் உறுப்பினர்களால் நேற்று கலந்துரையாடப்பட்ட போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிமால் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான சுதந்திர கட்சியின் குழு ஒன்று நிர்வாக சபை கூட்டத்தை கூட்டி பதில் செயலாளர், தேசிய அமைப்பாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமித்துள்ளது. அதன்படி பதில் தலைவராக நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து இதன்போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டது. எனினும் இந்த நியமனம் சட்டவிரோத என்று மைத்திரி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையிலேயே கட்சி ஜாப்பின் அடிப்படையில் புதிய நியமனம் செல்லுபடியாகுமா, தேர்தல்கள் ஆணைக்குழு எந்த தரப்போடு அதிகாரப்பூர்வமாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று கூடியது. இதன்போது நீதிமன்றத்தினூடாகவே கட்சியின் உள்ளக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கைக்கான பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, சர்வதேச நாணய நிதியமும் அமெரிக்க தூதரகமும் தான் இந்த நாட்டை ஆள்கின்றன. எனவே ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கான பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்படலாம். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்வதற்கு ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பிலேயே விமல் வீரவங்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். உமா ஓயா திட்டத்திற்கு ஈரான் உதவியுள்ளது. ஒரு நாட்டின் அபிவிருத்தி திட்டத்திற்கு உதவி வழங்கினால் அதன் திறப்பு விழாவில் குறித்த நாட்டின் தலைவருக்கு பங்கேற்பதற்கு உரிமை உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்திருந்தால் பயணம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கை தீவின் தலையெழுத்தை மாற்றும் வகையில் எதிர்வரும் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி தேர்தல் அமைகின்றது. கட்சிகளுக்குள் பிளவு, புதிய கட்சிகள், புதிய தலைவர்கள் என்று எதிர்பார்க்க முடியாத பல திருப்பங்கள் இலங்கை அரசியலில் இடம்பெற்று வருவதோடு கொழும்பை மையமாக கொண்டு தேசிய அரசியலில் பல உக்திகளும் மற்றும் திட்டங்களும் காய் நகர்த்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுருகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பதே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா காரசாரமாக விமர்சித்துள்ளார். அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆவதன் மூலம் இலங்கை தீவு மீண்டும் வங்குரோத்து அடையும் என்பதை நன்கு அறிந்துள்ள ரணில் விக்ரமசிங்க அதன் பின்னர் கோட்டாபயவை மக்கள் போராட்டத்தின் மூலம் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக்கியதைப் போல வேறு திட்டம் ஒன்றின் மூலம் அனுருவை பதவியிலிருந்து விலக்க தயாராகி வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
எனினும் சஜித் ஜனாதிபதியாக பதவியேற்றால் இதனை செய்ய முடியாது என்பதையும் ரணில் விக்ரமசிங்கே நன்கு அறிவார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை புத்தாண்டு விடுமுறைக்காக நுவரெலியாவுக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கே தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான திட்டத்தை தீட்டி முடித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஈரானின் பல பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவலால் உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலைகள் அதிகரித்துள்ளன. ஒரே நாளில் ஆசிய சந்தையில் ஒரு பீப்பாய் எரிபொருள் 3% உயர்ந்துள்ளதோடு கச்சா எண்ணெய் $88 வரை உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை 2400 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட உலகின் பல முக்கிய பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலைகள் சடதியாக அதிகரித்து வருகிறது. இந்த திடீர் விலை அதிகரிப்பானது உலக பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொண்டிருந்த இலங்கை சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் ஏற்படுத்தி வரும் சில இணக்கப்பாடுகள் காரணமாக கடன் மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுத்து வருகிறது. சர்வதேச நாணய நிதியமும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பணிகளுக்கு உதவிகளை வழங்கி வருவதோடு 2 கட்ட கடன் தவணைகளை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதனால் இலங்கையிலும் எதிர்காலத்தில் எரிபொருள் விலைகள் பாரிய அளவில் உயர்வடையும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையில் இன்றைய தினம் 24 கேரட் தங்கத்தின் விலை 1,94,000 ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு 22 கேரட் தங்கத்தின் விலை 1,71,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதன்படி கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் 15,000 ரூபாய் வரை தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. போர் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்தால் தங்கத்தின் விலை 2 லட்சத்தை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு கடந்த சில மாதங்களாக வலுவடைந்து வந்த ரூபாவின் பெறுமதியும் தற்போது வலுவடைந்து வருகிறது. கடந்த வாரம் 300 ரூபாவுக்கு கீழ் சென்று அமெரிக்க டாலரின் பெறுமதி தற்போது 300 ரூபாவை தாண்டி அதிகரித்து வருகிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் மெல்ல மெல்ல உருவாகி வருவதன் முதல் கட்டமாக இலங்கை தேயிலை ஏற்றுமதி செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கலான நிலைமை உண்டாகலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த மாத இறுதியில் ஆளுநர்கள் சிலரை மாற்றம் செய்வது தொடர்பாக தீர்மானங்கள் எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடமேற்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் லக்ஷ்மண் யாபா அபேவர்தனவை தென் மாகாண ஆளுநராக நியமிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அதன்பின் வெற்றிடமாகும் வடமேற்கு மாகாண புதிய ஆளுநர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் நசீர் அகமட்டை தெரிவு செய்ய உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் பரவுகின்றன. எவ்வாறாயினும் இவற்றின் உண்மைத்தன்மை எதுவாக இருப்பினும் தற்போது தென் மாகாண ஆளுநராக இருக்கும் விலி கமகேவை இந்த மாத இறுதியில் ஓய்வூதியம் வழங்கி அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் பசில் ராஜபக்சவும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் மொட்டு கட்சியின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாளராக கடமை புரியுமாறு பசிலிடமிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலேயே விலி கமக ஆளுநர் பதவியிலிருந்து விலகு ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதி செயலகத்தையும் முழுமையாக புனரமைக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி செயலக ஊடக பேச்சாளர் ஒருவரையும் நியமிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த தீர்மானங்களை மேற்கொள்ளும் நோக்கில் விடுமுறைகளை நிறைவு செய்து கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளை ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தர உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது.